ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை நல்லா உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே அமர்ந்து கொண்டு தேவனை துதித்து சில பாடல்களை பாடப் போகிறோம். ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்வோமா? உட்கார்ந்து கொள்ளுங்க. அப்படியே அவரை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. ஆமென். அவருக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே உங்களுக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லப்பா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோமா? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? இயேசுவே உமக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஆண்டவரே நீரே பெரிய தேவனாய் இருக்கிறேன். தேவன் ஆண்டவரே உங்களை போல யாரப்பா இருக்கிறார் எங்களை நேசிப்பதற்கு? கர்த்தாவே எங்களது உள்ளான தேவைகளை அறிந்து எங்களை மனதார நேசிக்கிற நல்ல தகப்பன், உம்மை நாங்கள் மனதார போற்றுகிறோம். இயேசுவே உம்மை மனதார ஆராதனை செய்கிறோம்.
அறிந்தவர், இன்று ஆராதிக்கிற எங்களுடைய தாகத்தை அறிந்தவர், தாகம் தீர்க்கும் ஜீவ நீரூற்றை எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிற தயவிற்காய் நன்றி அப்பா. எங்களுடைய உள்ளான தாகத்தை அறிந்தவர், எங்களுடைய தாகத்தை தீர்க்கிறவர் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களின் தாகத்தை தீர்த்தவர், கண்மலையை பிளந்து வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்து நடத்தி வந்தீரே. எங்களது உள்ளான தாகத்தையும் தீர்க்க வல்லவராயிருக்கிறீர். 2 கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ தாகம் தீர்க்கும் ஜீவ நீரூற்றே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாய்களை திறந்து சொல்லுவோமா, என்னுடைய தாகத்தை தணிக்க வந்திருக்கிற ஜீவ நதியே உமக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவே ஓ அவருக்கு ஒப்பானவர், அவருக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி பலத்த கரகோஷத்தோடு தேவனுக்கு மகிமையை செலுத்துவோமா. இந்த உலகத்தில் யாருமே இல்லைப்பா, உமக்கு ஒப்பானவர் நீர் மாத்திரமே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் சத்தமா ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமேன், ஆமேன். எல்லா நிலைகளிலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமேன், ஆமேன். ஒரு பாடலை கூட பாடுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். பக்கத்தில் பார்த்து கரங்களை கொடுத்து சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இன்றைக்கும் என்றைக்கும் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். ஆமேன். பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்கள். கையை கொடுக்கக்கூடாதபடி யாரும் இல்லை, இங்கே வந்து சொல்ல ஆண்டி கையை கொடுத்து சொல்லுங்கள். சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர்
இன்னைக்கும் என்னைக்கும் எப்பவும் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. 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 பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுவே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுவே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சத்தமாக கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பரலோகம் பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுவே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை. தலைக்கு மேல கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. 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 கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தார், பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினார். கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தார், பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினார். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையினால் நம்மை மூடிடுவார். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையினால். கரங்களை விரித்து பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுவே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுவே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. உணர்ந்தவர்களாய் கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. பரலோகம் பரலோகம் இறங்கிடும் நேரம் தேவ மகிமை. பரலோகம் திறக்கப்படுவதாக, உமது மகிமை இந்த ஆலயத்துல இறங்குவதாக. பரலோகம் பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுவே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. 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 அப்பா, உம்முடைய மகிமை இறங்கும் பொழுது கர்த்தாவே, வரங்களினால நிரப்புகிறவர், அந்நிய பாஷைகளை தருகிறவர், அக்கினி அபிஷேகம் ஊற்றுகிறவர். இத்தனை ஆண்டவரே காரியங்களும் எதற்காக? கர்த்தர் எங்களை ஆயுதமாய் மாற்றும்படியாக தானே. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பலத்த ஆயுதமாய் எங்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறவர். இயேசுவே, அந்நிய பாஷைகள் தருகிற தெய்வம், அக்கினியாய் எங்களை மாற்றுகிற தெய்வமே. அந்நிய பாஷைகள் தந்திடுவார், அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவார். அந்நிய பாஷைகள் தந்திடுவார், அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவார். வரங்களினால் நம்மை நிரப்பிடுவார், ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவார். வரங்களினால் நம்மை நிரப்பிடுவார், ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவார்.
ஆண்டவரே நிழல் பட்டு அப்பா எங்களுடைய நிழல் பட்டு மரித்தோர்கள் எழும்பும்படியாய் அற்புதத்தின் அபிஷேகமே, அற்புதத்தின் அபிஷேகமே இந்த வேளையில எங்கள் மத்தியில ஊற்றப்படுவீராக. அப்போஸ்தலர் நாட்களில ஆண்டவரே பெந்தைகோஸ்தே அனுபவத்தை ருசி பார்த்தார்களே, இந்த நாட்கள்ல ஆண்டவரே எங்களது நிழல் பட்ட மரித்த காரியங்கள் மீண்டுமாய் எழும்பும்படியாய் ராஜா எங்களுக்குள்ளாய் இருக்கிற ஆவியானவர் நீர் அற்புதமாய் செயல்படுவீராக. எத்தனை பேர் அதை விசுவாசத்தோடு இந்த காலை வேளையில கேட்க முடியும்? எங்களுடைய நிழல் பட்டு மரித்த காரியங்கள் எங்களது வாழ்க்கையில, குடும்பத்துல ராஜா எங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்துல மரித்து போன அநேக காரியங்கள் உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையில எல்லாம் முடிந்து போயிற்று என்று மரித்து போன காரியங்களை கர்த்தர் மீண்டுமாய் உயிரோடு எழுப்புவீராக இயேசுவின் நாமத்தினால. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இந்த நாள் காலை வேளையில கர்த்தர் ஊற்றுவீராக. ஒரு அற்புதத்தின் அபிஷேகம், ஒரு அற்புதத்தின் அபிஷேகம் எங்களது ஆண்டவரை ஆவியில ஊற்றப்படுவதாக விசுவாசத்தோடு வேண்டி கேட்டுக்கொள்கிற தேவ பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் கர்த்தர் தருவாரு. அவர் செய்யாமல் இருப்பது எப்படி? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அற்புதத்தின் அபிஷேகமே, அற்புதத்தின் அபிஷேகமே எங்களது உள்ளான ஆவியில ஊற்றப்படுவீராக, எங்கள் மத்தியில ஊற்றப்படுவீராக. அற்புதத்தின் ஆவியானவர் எங்கள் மத்தியில ஊற்றப்படுவீராக. நிழல் பட்டு மரித்தோர்கள் எழுப்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. நிழல் பட்டு மரித்தோர்கள் எழுப்பிட அற்புதத்தின் அபிஷேகம். உணர்ந்தவர்களாய் மறுபடியுமாய் நிழல் பட்டு மரித்தோர்கள் எழுப்பிட அற்புதத்தின் அபிஷேகம். கரங்களை உயர்த்தி மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான மரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான மரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே. ரெண்டு கரங்களை நல்லா விரித்து ஆண்டவரே வெறுமையான பாத்திரமாய் தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். இந்த பாத்திரத்தை நிரப்புங்க ஆண்டவரே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பி அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை. எழும்பி நின்று சொல்லுவோம், பெந்தேகோஸ்தின் அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான மரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான மரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்பும். ரிபல பர 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 பர. ஓ empty vessels ஆ, வெறும் பாத்திரங்களாய் வெறுமையாய் நிற்கிறோம். என்னை நிரப்புமே. இந்த ஆராதனையில என்னை உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. உங்க சமாதானத்தினால நிரப்புங்கப்பா. ஓ உங்க மகிமையினால நிரப்புங்க ஆண்டவரே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பி அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே.
நம்ம இந்த காலை ஆராதனையில ஆண்டவரே பெந்தெகோஸ்தே நாட்களில் ஆண்டவரே ஆதி அப்பா அப்போஸ்தலர்கள் கண்டதான அப்பா அந்த மகிமை கர்த்தாவே இந்த ஆலயத்தில் இப்பொழுது நாங்கள் உணரும்படியா கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக. ஆவியானவரே உடைய அபிஷேகம் ஆண்டவரே இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தினால். அப்படிப்பட்ட அக்கினிமயமான அதிகாரமான நாவுகளை கர்த்தர் எங்களுக்கு தந்தருள்வீராக. நல்ல வாய்களை விட்டு கொடுத்து நல்ல அந்நிய பாஷையில ரிபா லம ரப 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 லப ரப லப ரப 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 லர ரிஷ ரிப லம ரப 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 லப லர ரிப லப ரப ரப லர. இயேசுவின் நாமத்தினால அதிகாரமுள்ள நாவுகள் ரிஷ ரிப லம ரப 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 லர ஓ ரிஷ ரிப ரப லர. பெருமையான பாத்திரங்களாய் நின்று கொண்டிருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே வெற்று பாத்திரங்களாய் நின்று கொண்டிருக்கிற எங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ரிஷ ரிம லம ரப லப ரப 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 லர உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புவீராக. ஓ உம்முடைய வல்லமையினால நிரப்புவீராக. ஆண்டவரே வெறும் பாத்திரமா எம்டி வெசலா நிற்கிறோமாப்பா. நிஷ ரிப லம ரப ரக்கதி கலப ரப லர எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு செல்லுகிறது வல்லமையுள்ள ஓ ரிஷ ரிப லப லர அதிகாரமான வார்த்தைகளா இருக்க வேண்டுமாப்பா. அதற்கு ஆண்டவரை எம்டி வெசலா இருக்கிற எங்களது உள்ளான ஆண்டவரை பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதா இந்த நாளில் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. வாஞ்சையுள்ள ஜனங்கள் வாஞ்சையுள்ள ஆத்துமா தாகத்தோடு இருக்கிற ஆத்துமா ஓ ரிஷ ரிப லம ரப 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 லர தாகம் தீர்க்கும்படியாய் ஜீவ நதியை ஊற்றுகிற தெய்வம் இந்த காலை வேளையில வெறும் பாத்திரமாய் எம்டி வெசலா இருக்கிற எங்கள் மேல கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. தாவீது சொல்லுகிறது போல எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாய் ஒரு மேலான அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவீராக. கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவ மகிமையை ரிசீவ் பண்ணவர்களாய் என்னுடைய வாழ்க்கையில இனி நான் திரும்பி பார்க்கிற எல்லா நிலைகளிலும் அதிகாரத்தோடு தேவ வல்லமையோடு தேவனுடைய ரிஷ ரிம லம ரப 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 லர தேவனுடைய மகத்துவத்தை பேசும்படியா அப்படிப்பட்ட ஒரு ஆக்கினி அபிஷேகம் இந்த நாளில் ஊற்றப்படுவதாக. நிஷ ரிப ரக்கதி கலம ரப ரக்கதி கலப ரப 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 லர ரிஷ ரிப லப ரப ரப லர அப்படிப்பட்ட ஆக்கினி நாவுகள் மேல் வீட்டு அறையில் ஆதி அப்போஸ்தலர்கள் அனுபவித்ததான அப்படிப்பட்ட அக்கினிமயமான நாவுகள் இந்த நாளில் நாங்களும் காணும்படியா கர்த்தர் ஒரு விசையாய் ஓ அக்கினியினால் எங்களை நிரப்புவீராக. ரிஷ ரிம லம ரப ரகதி கரப ரப 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 லர. கர்த்தாவே நாங்கள் ஒன்றுக்கு உதவாதவர்கள் தான். ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் நிரப்பப்படும் பொழுது கர்த்தருடைய வல்லமை நிரப்பப்படும் பொழுது ஓ ஒரு பலத்த காரியத்தை அற்புதத்தை செய்யும்படியாய் ஆண்டவரே விண்ணை வளைக்கிற அளவு ஓ ரிஷ ரிப லப லர ஒன்றுக்கு உதவாமல் இருந்த அப்பா மனிதர்களை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது ஆண்டவரை மீன் பிடித்து கொண்டிருந்ததான பேதுருவன் ஓ கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்படும் பொழுது ஆண்டவரே 3000-5000 ஜனங்களை ரட்சிக்கத்தக்கதாய் அப்படிப்பட்ட வல்லமையினால நிரப்பினவர். அதே வல்லமை எங்களுக்கு வேண்டுமாப்பா. உலகத்தின் பார்வையில் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் ஆவியானவரே ஊற்றுவீராக. உமது அக்கினி அபிஷேகத்தை எங்கள் உள்ளான ஆவி நிரப்பப்படும்படியா ஊற்றுங்கப்பா. உணர்ந்தவர்களாய் என்னை நிரப்புமே என்னை நிரப்பி அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே என்னை நிரப்பி அனுப்புமே என் பாத்திரம்
ராஜா, எங்களை நிரப்பியமைக்காய் நன்றி அப்பா. கரங்களை நன்றா விரித்தோ உயர்த்தியோ கர்த்தர், எங்களை நிரப்பியமைக்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தர், எங்களை நிரப்பியமைக்காய் நன்றி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இனி வரப்போகிற நாட்களில் நான் ஃபேஸ் பண்ண போகிற பல நிலைகளில் கர்த்தர் அதிகாரத்தோடு தேவ வார்த்தையை பேசும்படியாய் எனக்கு பலன் அளிப்பார் என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறவர்கள் நல்ல உரத்த சத்தமாயப்பா, உம்முடைய வார்த்தையினால், உம்முடைய வல்லமையினால், உம்முடைய அபிஷேகத்தினால என்னை நிரப்பி கொண்டு இருக்கிறவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நல்ல வாய்களை திறந்து சத்தமா அந்நிய பாஷைகளில், நல்ல நல்ல சத்தமா அந்நிய பாஷைகளில் வாய்களை திறந்து விடாம 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 தேவனை உயர்த்தி கொண்டே இருங்க, தேவனை உயர்த்தி கொண்டே இருங்க. பார்த்தா கரங்களை உயர்த்தியோ, கரங்களை தட்டியோ, கரங்களை அசைத்தோ தேவனை உண்மையாய் மகிமைப்படுத்துவோம். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின எங்க வாழ்க்கைய கர்த்தர் நன்மையினால் நிரப்பி இருக்கிறேன் ஆண்டவரே. யார் எங்களுக்கு என்ன நினைத்தாலும் ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில உம்மை நான் ஆராதிக்கிறேன். கரங்களை ஏந்தி சொல்லுங்க ஆண்டவரே, தகப்பனே, ஒரு தீமையும் என்னுடைய வாழ்க்கையில நினைக்காதவர், ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் நன்மையால நிரப்பி இருக்கிறீங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்னைக்கு என் வாழ்க்கை நன்மையால நிரம்பி இருக்கிறது, இன்னைக்கு என் குடும்பம் நன்மையால நிரம்பி இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகள் நன்மையால் நிரப்பப்பட்டு இருக்கிறார்கள் சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை நல்லா தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒன்றுமே இல்லாதது போல இருந்த என்னுடைய வாழ்க்கையை தகப்பன் நன்மையால நிரப்ப பண்ணி இருக்கிறாரே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. சொல்ல முடியுமா கரங்களை உயர்த்தி? ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. மறுபடியுமாய் உணர்ந்தவர்களாய், ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய். கரங்களை கூப்பி அவரை பார்த்து நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் ஆண்டவரே, இதயத்தில் எங்களை சுமந்திருக்கிறீங்களே அப்பா, நன்றி. எத்தனை பேர் உணர்ந்து சொல்ல முடியும்? கருப்போல காத்தீரே. கரங்களை கூப்பி நன்றி 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி 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 நன்றி. ஒரு கருப்போல சுமந்தீரே. சாஷ்டாங்கமாய் விழ நினைக்கிறவர்கள் நன்றி. தேவனுக்கு எப்படி நன்றி செலுத்த விருப்பம் கொண்டிருக்கிறீங்களோ, முழங்கால் படியிட்டோ இல்ல சாஷ்டாங்கமாய் விழுந்தோ இல்ல கரங்களை கூப்பியோ, அது உங்களுடைய பிரியம். ஆராதனையில நானும் என் அப்பாவும் தான் அப்பாவுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். நன்றி 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. கருப்போல நன்றி. கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா.
இதுவரையில சுமந்து சென்ற தேவன் இனியும் எப்படி எங்களை சுமந்து செல்லாம இருப்பீங்க அப்பா? இனியும் எப்படி எங்களை வழி நடத்தாம இருப்பீங்க? கர்த்தர் இதுவரை காத்தது போல இனியும் காக்க வல்லவர். உமக்கே எல்லா துதி கன மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ராஜா, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கரங்களை உயர்த்தியோ கரங்களை கூப்பியோ ஆண்டவரே உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். போன வாரம் நம்ம தியானித்ததான தேவனுடைய வேத வசனத்தை இந்த நாட்களிலும் நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கிறீங்களா? ரோமர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். ரோமர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை தேவ பிள்ளைகள் எடுத்தவர்கள் சத்தத்தை உயர்த்தி வாசியுங்கள். அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஆமென். பார்க்கிறோம், தேவன் காரியத்தை சீக்கிரமாய் செய்கிறவர். தேவன் சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுகிறவர். நம்முடைய ஆண்டவர் இன்கம்ப்ளீட் உள்ள ஆண்டவர் அல்ல, குறைகளை வைக்கிற ஆண்டவர் அல்ல. என் ஆண்டவர் நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் முழுமையானவைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிரயாணங்கள் மிகவும் வேகம். வேதத்தில் நீங்க படிச்சீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறோம், அவர் மிகவும் மேகங்கள் மேல அவர் மிகவும் வேகமாய் கடந்து செல்லுகிறவர். அவருடைய சுவாசம் அக்கினியினால் சூழ்ந்திருக்கிறவர்களாய் இருக்கிறது. அவருடைய கண்கள் அக்கினிமயமான ஜுவாலை உடையவைகளாய் இருக்கிறது என்று சொல்லி பல விதங்களில் கர்த்தரை குறித்து என்ன செய்ய வர்ணிக்கப்பட்டவைகளை நாம் வாசித்து இருக்கலாம். அவர் மிகவும் வேகமாகவும் துரிதமாகவும் செயல்படுகிற தேவன். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எவைகளையும் அவர் சீக்கிரமாய் செய்து முடிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் செய்கிறவர். அவர் சீக்கிரமாய் செய்து முடிக்கிற ஆண்டவராகவும் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். போன வாரம் நம்ம தியானித்த காரியங்கள்ல சொல்லப்பட அநேக காரியங்கள் நம்ம மனுஷர்களுக்கு சில காரியங்கள் நேரம் ஆகிறவைகள் எல்லாவற்றையும் தேவன் அவைகளை சீக்கிரமாய் துரிதப்படுத்தி செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாட்களிலும் சில காரியங்களை நாம் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமா செய்கிறதுனால ஏதோ குறுக்கு வழியில என் ஆண்டவர் எதையும் செய்கிற ஆண்டவர் அல்ல. என் ஆண்டவர் தவறானவைகளை செய்கிற ஆண்டவரும் அல்ல. என் ஆண்டவர் ஒழுங்கும் கிரமத்தின் தேவன். ஆமென். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒழுங்கும் கிரமத்தின் தேவன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த பூமிய தேவன் ஒவ்வொன்றாய் கர்த்தர் ஒழுங்குபடுத்துகிறார். தேவன் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நிலைகளாய் கர்த்தர் சரிப்படுத்துகிறார். ஒவ்வொன்றையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அழகாக அடுக்கி நேர்த்தியாய் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவருடைய காரியத்தை கொஞ்சம் இந்த வேதாகமத்தில் படிக்கிற வண்ணமாய் பார்க்காமல் ஒரு கொஞ்சம் பரந்த மனசுலோடு நம்ம பார்த்தோம்னா அவர் செய்கிற செயல் மிகவும் மிகவும் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறது. ஆமென். ஆமென். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. வெறுமையாயிருக்கிறதுல சில காரியங்களை செய்கிறார். வெறுமையா இருக்கிறதுல சில காரியங்களை தேவன் என்ன செய்கிறார்? நேர்த்தியானவைகளை செய்கிறார். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிறவைகளை, ஒழுங்கின்மைனா என்னது? குழம்பி இருக்கிறது, எதுவுமே செய்வதற்கு லாயக்கில்லாம இருக்கிறது. அப்படி யூகம் பண்ணக்கூடிய இடத்துல தேவன் ஒழுங்கில்லாமல் இருக்கிறவைகளை, குழம்பி இருக்கிறவைகளை
யூஸ்லெஸ்ஸா இருக்கக்கூடியவைகளில தேவன் ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி செவ்வைப்படுத்தி அவைகளை கர்த்தர் ஒழுங்குபடுத்துகிற தேவன். ஆமென். நம்மளும் ஒழுங்கில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தோம், பாவத்தில் வாழ்ந்து வந்தோம். தேவன் நம்மளை ரட்சித்து நம்மளுடைய வாழ்க்கையை தேவன் ஒழுங்குள்ளவைகளாய் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பின்னிட்டு பார்த்தோம்னா எத்தனையோ ஒழுங்கில்லாத ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து வந்தோம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். ஆமென். பணத்தை கொடுக்கிற ஆண்டவர் மாத்திரம் அல்ல, என் ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் அதிபதி அல்ல. தேவன் ஒழுங்கில்லாமல் இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில, ஒழுங்கில்லாமல் காணப்பட்ட இந்த பூமியை, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த இந்த பூமியை தேவன் தன்னுடைய நல் விசேஷங்களை கொண்டு, பார்ப்பதற்கு நல்ல பிரம்மாண்டமானவைகளை கொண்டு, தேவன் இயற்கையின் காரியங்களை கொண்டு, அநேக ஆச்சரியமான காரியங்களை கொண்டு தான் இந்த வெறுமையான பூமியை தேவன் ஒன்னின் கீழாக ஒன்னாக படைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு ஊட்டிக்கு போகணும்னு ஆசையா இருக்கு? அங்க போய் என்ன பண்ண போறோம்? மலையில போய் பார்ப்பீங்க, எவ்வளவு அழகா இருக்கு. ஆண்டவர் படைச்சதா அப்படி நினைச்சு பார்க்கும்போது அது ஒரு படைப்பு வித்தியாசமா இருக்கும். மேகங்கள் கீழே இறங்கி வரும், அந்த குளிர், அவ்வளவு ஹைட்ல சில மிருகங்கள் வாழுது. எவ்வளவு பெரிய வித்தியாசம். தேவன் உருவாக்கின அந்த இயற்கையை ரசிக்கும் போது நம்முடைய மனசு குளிருது. கர்த்தர் உருவாக்கினத, தேவன் ஒழுங்குபடுத்தினத ஒரு மனுஷன் சிந்திக்கும் போது அவனுடைய மனசு குளிருது. ஆமென். சீக்கிரமாய் அவர் எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். நேற்று ஒரு காரியத்தை சொன்னேன், நான் ஒரு காரியத்தில் அவைகளை கேட்டேன். பாருங்க, அந்த காலத்தில் செத்தவங்களை எப்படி அடக்கம் பண்ணுவாங்களா? சீலை துணிகளால் என்ன செய்வாங்களா? ஃபுல்லாக உடம்பு என்ன செய்வாங்க? சுத்திடுவாங்க. சுத்தி கொண்டு போய் என்ன செய்வாங்க? அடக்கம் பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்துவை கூட சீலை துணிகளினால சுத்தி என்ன செஞ்சாங்க? கொண்டு போய் அடக்கம் பண்ணினாங்க. அடக்கம் பண்ணிட்டு அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இருக்கிறாரு. ஆனா அந்த கல்லறையில் உள்ள காரியத்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த சீலை துணிகள் எல்லாம் அவர் தலைமாட்டில் வைக்கப்பட்டதாயிருக்கிறது. அந்த துணி, அவ்வளோ பெரிய துணியை கூட தேவன் ஒழுங்குபடுத்தி அதை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. எங்கேயோ வைக்கல அந்த துணியை தேவன். அங்க வசனம் அங்க சொல்லப்பட்டிருக்கு, தலைமாட்டில் அந்த சீலையை ஆண்டவர் வைக்கப்பட்டிருக்கிறத மாரியாள் பார்க்கிறா. அதை பார்த்து தான் சொல்றா, அவர் இங்க இல்ல, அவரை காணான்னு சொல்லி பதறுகிறா. ஆமென். ஒழுங்கின் தேவன், இந்த ஒழுங்கின் தேவன் ஆச்சரியமாய் கர்த்தர் நம்மளுக்கு சரியான விதங்கள் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இப்படி ஒழுங்கான தேவனைத்தான் நீங்கள் நானும் ஆராதிக்கிறோம். ஒழுங்கில்லாத நம்மளுடைய வாழ்க்கைய சூப்பரா அவர் மாற்றுவாரு, சீக்கிரமா மாற்றுவாரு. ஹல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் அவர் சீக்கிரமாய் செய்கிற தேவன். அவர் வேகமா செய்யறதுனால ஏதோ கச்சா முச்சான்னு சொல்லிட்டுலாம் இருக்காது. அவர் செய்கிறது நேர்த்தியாய் இருக்கும். அவர் ஏதாவது அண்டர் கிரவுண்ட் வேலையில செய்யறது இல்ல, அவர் ஏதாவது குறுக்கு வழிகளை செய்யறது இல்லை. இன்னைக்கு அநேகர் முன்னேறுவதற்கு குறுக்கு வழிகளில் அநேக காரியங்களை யோசிக்கிறோம். சபைக்கு போகிற நாம், வேதத்தை தூக்குற நாம் குறுக்கு வழிகளில் யோசிக்க கூடாது, குறுக்கு வழிகளில் நம்ம செயல்படக்கூடாது. ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் ஒழுங்கின் கிரமத்தின் தேவன். அவர் எப்படிப்பட்ட காரியத்தையும் ஒழுங்குபடுத்தி நம்மளுக்காய் கர்த்தர் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஆண்டவர் நம்மளுக்கு சீக்கிரமாய் சில காரியங்களை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். எப்படியெல்லாம் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம்.
போன வாரத்தில் நம்ம பேதுருவை குறித்து நம்ம பார்க்கும்போது அவனுடைய மனசாட்சியை கர்த்தர் அவனுக்கு சுட்டி காண்பித்தார். அதன் மூலமாய் அற்புதங்களை செய்து தேவன் சீக்கிரமாய் நடக்க வேண்டிய அற்புதங்களை செய்து கொடுத்தார். அடுத்து அவன் ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி தேவன் அவனை பலப்படுத்தின விதம், மனுஷர்களை பிடிக்கிறவனாய் நீ மாறுவாய் என்று சொல்லி அவனுடைய ஊழியத்தை, அவனுடைய அந்தஸ்தை, அவனுடைய ஸ்டேட்டஸ, அவனுடைய வேலையை குறித்து தேவன் அக்கறைப்பட்டு அவனுக்கு அற்புதங்களை செய்தார். அது அவனுக்கு சீக்கிரமாய் நடந்தது. ஆகையால் அந்த அற்புதத்திற்கு பிற்பாடு இப்படிப்பட்ட நல் செயல்கள் இருக்கிறது. ஆமென். நீங்களும் அற்புதம் நடந்துருச்சுன்னு சொன்னா ஒரு சாட்சியை சொல்லிட்டு அதோட முடிச்சிடக்கூடாது. ஒரு அற்புதத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய உணர்த்துதல் இருக்கிறது. ஒரு அற்புதத்துக்கு பின்னாடி சில ஸ்டேஜ் மாறுது, அதை யோசிக்கணும். ஆமே, இந்த பக்கமா வாங்கிட்டு இந்த பக்கமா சிரிச்சு சாட்சி சொல்லிட்டு போறதில்லை. சிந்திக்கிறவர்களாய் செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமே. இந்த வாரத்திலும் கர்த்தர் சில காரியங்களை சொல்லித்தர விரும்புகிறார். வாசியுங்கள். லேவியாராகமம் 25ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் ஒரு சம்பவம் நம்மளுக்கு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். என்னன்னு சொல்லி பார்ப்போமே. பக்கம் 159ஆம் பக்கம். ஆண்டவர் சீக்கிரமாய் செய்ய போகிறார். ஆண்டவர் சீக்கிரமாய் செய்கிற தேவன். எவைகளில் கர்த்தர் சீக்கிரமாய் செய்கிறவராய் இருக்கிறார்? வாசிக்கிறீங்களா? வாசிங்கள். பலனை முந்தி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். வாசிங்கள் அந்த வசனத்தை. 7ஆம் வருஷத்திலே கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அதில் உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமலும் அறுக்காமலும் திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக. அடுத்து பாருங்கள். 7வது வருஷம் ஓய்ந்திருக்கிற வருஷமாய் இருக்க வேண்டும். 7வது வருஷம் யாரும் எதுவும் விதைக்க கூடாது, யாரும் என்ன செய்யக்கூடாது, போய் வேலை செய்யக்கூடாது, யாரும் என்ன செய்யக்கூடாது, களைகளை பிடுங்கக்கூடாது, யாரும் எதையும் அறுக்கக்கூடாது. அந்த வருஷம் ஓய்ந்திருக்கிற வருஷம், தேசத்திற்கே ஓய்வு வருஷமாக இருக்க கடவுது. கர்த்தர் எவ்வளவு கட்டளையா தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்றாரு பாருங்க. அதிகாரமா சொல்றாரு. இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருந்தாகணும் என்று சொல்லி தேவன் சொல்றார். கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வை தேசத்திற்கு இருக்க வேண்டும். ஆமே. சரி, இப்ப ஆண்டவர் சொல்றாரு. அவர் சொன்ன காரணம் இல்லாம சொல்ல மாட்டார். எப்பயுமே ஆண்டவர் ஒன்று சொல்றாருன்னா அவைகளை சொரிஞ்சு பார்க்கணும், அவைகளை தேய்ச்சி பார்க்கணும். அதுதான் கிறிஸ்தவனுடைய காரியம். அதுக்கு பின்னாடி என்ன வச்சிருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கணும். 7வது வருஷம் மட்டும் ஏன் வேலை செய்ய வேணாம் சொல்றீங்க? மற்ற எல்லா நாளும் வேலை செய்யன்னு ஏன் சொல்றீங்க? ஆனால் 7வது வருஷம் மட்டும் வேலை செய்யாதுன்னா ஏதோ ஒரு நாள் வேலை செய்யாதுன்னு சொன்னா பரவாயில்ல, ஒரு மாசம் சொன்னா பரவாயில்ல, ஒரு வருஷமே வேலை செய்யாதுன்னு சொல்றீங்க. இதுல நம்ம ரொம்ப புத்தியா இருப்போம். எப்படி யோசிங்களேன். 7வது வருஷம் விதைக்க கூடாதுன்னா அப்ப 8வது வருஷம் எதை வச்சு சாப்பிடுவோம் சொல்லுங்க? அப்ப ஒரு வருஷம் மாத்திரம் ஓய்ந்து இருக்கிற மாதிரி வராது, சாப்பிடாம இருக்கிற மாதிரி வராது. சொல்லுங்க எல்லாரும், உண்மையா இல்லையா? 7வது வருஷம் வேலை செய்யக்கூடாதுன்னா 8வது வருஷம் முதலீடு என்ன? விதைக்கிறதுக்கு தானியம் வேணுமே, அடுத்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதலீடு வேணுமே. 8வது வருஷம் ஒருவேளை ஃபெயிலியர் ஆச்சுன்னா 9வது வருஷம் சாகிறதுக்கு ஆண்டவர் வழி திட்டுறாரோ அப்படின்னு நம்மளுக்கு பல கோணங்கள்ல யோசிக்க தோணும். இல்ல, என் ஆண்டவர் நன்மைகளை செய்கிற ஆண்டவர். அவைகளுக்கு பின்னாடி கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 7வது வருஷம் ஓய்ந்திருக்க சொல்லுவதற்கு காரணங்கள் நம்முடைய ஆண்டவர் ஏன் அதை எப்படி அப்படி சொல்லி பார்த்தோம்னா, வாசிக்கிறீங்களா? வாசிங்கள். இந்த வாசிங்களேன் 21, 22 வசனத்தை வாசிங்க. அப்படி பின்பக்கத்தை திருப்பி. நான் 6ஆம் வருஷத்திலே ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன், அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். அப்படின்னா என்ன தெரியுமா? 3 வருஷம்னா
6வது வருஷம் ஒரு பலனு, 7வது வருஷம் ஒரு பலனு, 8வது வருஷம் முதலீடுக்கு தேவையான பலன். புரியுதா? நம்ம ஆண்டவர் சூப்பர்ல. சில பேர் இப்படி தலையாட்டுங்க, கை தட்டினா இன்னும் நல்லா இருக்கும். அப்படி எழும்பி 2 டான்ஸை போட்டுட்டு உட்காந்திங்கன்னா நல்லா இருக்கும். கத்திட்டு உட்காந்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கரங்கள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. அவருடைய பிளான், அவருடைய திட்டங்களை பாருங்க. 3 வருஷத்துக்கு நான் உனக்கு ஒரே வருஷத்துல நான் கொடுப்பேன், அது அனுக்கிரகமாய் உனக்கு வழங்கப்படும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அவருடைய ஞானத்தை பாருங்க. நீ இந்த 6வது வருஷம் நீ கொஞ்சம் தான் விதைக்கிற. உனக்கு இருக்கப்பட்டிருக்கிற ஒரு வருஷத்துல கிடைக்கக்கூடிய அந்த இடத்துல தான் நீ வேலையே செய்கிற. ஆனா அதனுடைய ரிசல்ட் உனக்கு எப்படி வருதுன்னா, 6வது வருஷத்தினுடைய முழு தேவையும் சந்திக்கப்படுது, 7வது வருஷம் ஓய்ந்திருக்கக்கூடிய அந்த வருஷத்தினுடைய தேவையும் சந்திக்கப்படுது, 8வது வருஷத்துக்கு உனக்கு துவக்கமே இல்லைன்னு சொல்லுவியே, நீ இப்படிலாம் யோசிப்பியே, அதற்கும் தேவையானதை நான் தருவேன். எப்ப? 3 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிறத முன்னக்கூட்டியே தேவன் அனுக்கிரகமாய் தருகிற நல்ல ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் நம்மளுடைய நாட்கள் மாறுதே, இது எப்படி சாத்தியமாகும்? ஒரு மாசம் நம்மளுக்கு நின்று போச்சுனாலே என்னென்ன காரியம் எங்க குடும்பத்தில் பயங்கர பிரச்சனைகள் வருமே, இப்படி சொல்லி அப்படி சொல்லி யோசிக்கலாம். இல்ல, என் ஆண்டவர் ஒன்னு சொன்னார்னா அதுக்கு பின்னாடி நிச்சயமாய் தோத்து போகிற அனுபவம் இருக்காது. அது நிச்சயமாய் பெரிய ஒரு மேன்மை உள்ள காரியம் காணப்படும் என்பதில் மாற்றம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. வாசிங்க 22ஆம் வசனத்தை. நீங்கள் 8ஆம் வருஷத்திலே பாருங்க, அது திரும்ப நீ பெருகிற வரைக்கும் நான் கொடுத்த 6வது வருஷத்தினுடைய அனுக்கிரகத்தின் மேன்மை உன்னுடைய நாட்களில் எப்பொழுதும் காணப்படுகிறவைகளாய் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப விதைக்கிறத குறித்து சொல்றாரு. என் ஆண்டவர் விதைக்கிறத குறித்து சொல்றாரு. அப்ப விதைக்கிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்கா? அறுக்கிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்கா? தண்ணீர் பாய்க்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கா? காத்திருக்கிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்கா? வித்து பலனை பெறுகிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்கா? இந்த எல்லா காலத்தையும் தேவன் மாற்றி விடுகிறார். எப்படி என்றால், அவருக்கு கீழ்ப்படியும் போது, என் தேவனுடைய பிள்ளையே, அவர் சொன்னதை நாம் செய்வோம் என்றால், என் தேவன் இவ்வளவு காலம் நீண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டங்களையே என் தேவன் சீக்கிரமாய் அவைகளை மாற்றி கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். ஆமென். விதைக்காதத, அறுக்காதத தேவன் நம்முடைய வாழ்க்கையில, களஞ்சியங்களில பூரணப்பட்டு முன்னக்கூட்டியே நம்மளுக்கு பலனாய் கொடுக்கக்கூடிய ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென். 7வது வருஷம் ஓய்ந்திருக்கும்படி கர்த்தர் கீழ்ப்படிய சொல்லுகிறார். ஆனால் இந்த கீழ்ப்படியும் போதுதான் இதனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். ஆமென், ஹல்லேலூயா. 17-18ஆம் வசனத்தை வாசியுங்கள். உங்களில் ஒருவனும், எப்படி பாருங்க, ஒருவனும் ஒருத்தனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, பஞ்சம் வருதுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொள்ளையிடுகிறாங்க. பஞ்ச நாட்களில் வழியில போற ஒருவனை விட மாட்டாங்க. பஞ்ச நாட்களில் எவனடா அடிச்சு பிடுங்களான்னு சொல்லிதான் மனிதர்களுடைய எண்ணங்கள் ஓடுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி பஞ்சம் வராது, ஆனா மனுஷிகமா இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதீங்கன்னு சொல்லி தேவன் எச்சரிக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற பிள்ளைகள், கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு தான் தேவன் சீசனையே மாற்றி காண்பிக்கிறார். இப்படி கீழ்ப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தான் தேவன் ஈசாக்கின் அறுவடைகளை கர்த்தர் உதயமாக வைக்கிறார். கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு தான் தேவன் ஆண்டவர் அனுக்கிரகங்களை உண்டு பண்ணி கொடுக்கிறார். ஆமென். ஒரு காரியத்தில் கீழ்ப்படிவோம், ஆனா கர்த்தர் அனுக்கிரகத்தையும் அநேக மாற்றங்களையும் தேவன் நம்மளுக்காக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்க்கிறோம், ஒருவனுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாதா? அநியாயம் செய்யக்கூடாது. உங்க நெஞ்சில கரங்களை வச்சு சொல்லுங்க, நான் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. நல்லா நெஞ்சில கை வச்சு சத்தமா சொல்லுங்க, நான் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது.
ஆமென். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும். தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? பயப்படணும். தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? நடுங்கணும். கர்த்தரை குறித்ததான பயம் இருக்க வேண்டும். ஆமென். அடுத்து சொல்லப்படுகிறது, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், என் கட்டளைகளின்படி செய்து கை கொண்டு நடக்க கடவீர்கள், தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். சுகமாய் குடியிருக்கணும்னா கீழ்ப்படியணும். சுகமாய் குடியிருக்கணும்னா சேர்த்து வைக்கிறது இல்லை. சுகமாய் குடியிருக்கிறதுனா பணத்தின் மேல நம்முடைய கண்கள் போகிறது வேண்டாம். சுகமாய் குடியிருக்கிறதுனா கர்த்தர் சொல்லுகிற பிரகாரமாய் கீழ்ப்படுகிற காரியம். ஒருவனுக்கும் அநியாயம் செய்யாமல் கர்த்தருக்கு நான் பயத்துடன் நடுக்கத்துடன் நான் காணப்படுகிற பட்சத்தில் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் 3 வருஷத்துக்குரிய அனுக்கிரகத்தை எனக்கு செய்கிறவராக இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து, குடும்ப ஜெபம் இதுக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். நீங்கள் எங்கே இருந்தாலும் குடும்ப ஜெபம் பண்ணுங்க. 2 நிமிஷம் பண்ணுங்க. நான் ரொம்பலாம் சொல்ல, 2 நிமிஷம் பண்ணுங்க. நான் சொல்கிறது, உங்களுடைய ஃபேமிலி ப்ரேயரில் தேவ பிரசன்னத்தோடு இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்ததியும் எங்கேயும் கர்த்தர் குடியிருக்க விட மாட்டார். சுகமாய் தங்கி இருக்க வைப்பார். 7வது வருஷம் சும்மா இருக்க கர்த்தர் சொல்கிறாரு, ஓய்ந்து இருக்க சொல்கிறாரு. அது ஓய்வு நாளை கர்த்தர் சொல்லுகிறாரு. அது கர்த்தரை பார்க்குற வருஷமாக இருப்பதாக. நீ உன் கையின் பலனை நீ சாப்பிட்ற சொல்லி சொல்லுகிறது இல்லை. தேவன் உனக்கு போஷிக்கக்கூடிய ஒரு தெய்வீக வருஷம் தான் இந்த 7வது வருஷம். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் ஆலயத்தில் வருவேன்னா ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எதில் ஆண்டவருடைய பிரசனத்தில் குடியிருந்தீங்கன்னா கர்த்தருடைய பிரசனம் உங்களுடைய வாழ்க்கையில் தேசத்தில் சுகமாய் குடியிருக்க வைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுக்காக அந்த 7வது வருஷத்தில் கர்த்தர் இத்தனை சீக்கிரட்டை வச்சிருக்கிறாரு. முதலிட கர்த்தர் தருகிறார். 8வது வருஷத்தினுடைய முதலிட கர்த்தர் தருகிறாரு. 9வது வருஷத்தில் நீ அறுத்து பலனை சேர்க்கிற வரைக்கும் உன் பழைய பலன் உனக்கு கூட வரும்னு சொல்றாரு. 7வது வருஷம் நீ அறுக்காம இருந்தாலும் 6வது வருஷத்துல உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் கூட்டி அனுக்கிரகமாய் கொடுக்கிறாரு. இப்படிப்பட்ட தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்குற ஒரே ஒரு காரியம், நீ யாருக்கு அநியாயம் செய்யாத, நீ கடவுளுக்கு மாத்திரம் பயப்படுன்னு சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. நம்ம யாருக்கு அநியாயம் செய்யக்கூடாது. நம்ம யாருக்கு அநியாயமான பேச்சுக்களை பேசக்கூடாது. கடவுளுக்கு நம்ம பயப்படணும். ஆமென். கர்த்தர் சொன்னதை நம்ம கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் சீசனை மாற்றுவார். சுகம் நம்ம குடும்பத்தில் தங்கி இருக்கும். நம்ம வீட்டில் மருந்து மாத்திரைகளை கர்த்தர் தங்கி இருக்க விட மாட்டார். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, என் வீட்டில் மருந்து மாத்திரை இருக்கக்கூடாது, என் வீட்டில் தேவையில்லாத சுகவீனமான காரியங்களுக்கு வேறு விதங்களில் உண்டாகக்கூடிய எந்த ஒரு ஏதுக்களும் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடாது. கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். உன் தேசத்திலே நான் உன்னை சுகமாய் குடியிருக்க வைப்பேன் என்று கர்த்தர் சொல்ல. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? இந்த நாளில் போதும் தேவனுடைய வார்த்தைகள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய தேசத்தில் நான் இருக்க முடியாதபடிக்கு, என்னுடைய வீட்டில் நான் இருக்க முடியாதபடிக்கு, என்னுடைய வாழ்க்கையில் நான் சரியா வாழ முடியாதபடிக்கு எத்தனை இடைஞ்சல்கள், எத்தனை பிரச்சனைகள் எனக்கு வருகிறது. காரணம், தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறத சந்தேகப்படாம நீ செய்கிற பிள்ளையாய் நான் சொல்லுகிறத நீ செய்யணும் சொல்லி நம்பி வருவாய் என்றால் 7வது வருஷம் நீ சும்மா இருக்கிற வருஷம் சொல்லி அதை நான் 6வது வருஷத்திலே உனக்கு தருகிறேனே, அதை நீ புத்தியாய், நீ ஞானமாய் யோசிக்கக்கூடிய பிள்ளையாய், நீ என்ன நம்புகிற பிள்ளையாய் நீ மாறுவாயா? உனக்குள்ள விவேகம் இருக்கா? உனக்குள்ள புத்தி இருக்கா? உனக்குள்ள தேவ பிரசனம் இருக்கா? நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளை தானா? நீ அநியாயம் செய்யாத பிள்ளைகள் தானா? உன் கைகளில் எந்த ஒரு கரைகளும்
மாசுகளும் இல்லாதபடிக்கு உன்னுடைய இருதயத்தில் எப்பொழுதும் பரிசுத்தம் இருக்கக்கூடிய நிலைகள் காணப்படுகிறதா? கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இல்ல உங்க நெஞ்சில கரங்களை வச்சு கேளுங்க. ஆண்டவரே, நான் யாருக்கு அநியாயம் செய்யாத பிள்ளையாய் நான் வாழணும் ஆண்டவரே. நீங்க சொல்லியிருக்கிறீங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த விதங்களெல்லாம் அநியாயங்கள் கூடியிருக்கிறதோ, எந்தெந்த ரூபத்தில் அநியாயங்கள் வந்திருக்கிறதோ, உங்க பார்வையில, என் பார்வையில ஆண்டவரே அல்ல, உங்க பார்வையில ஆண்டவரே காணப்படுகிற எல்லா அநியாயங்களும் இந்த கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற வேளையில இப்பொழுதே மாற்றப்படட்டும். ஜெபம் பண்றீங்களா? ஆமென். ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் சுத்தம் பண்ணுவாரு. ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய மனசுல இருக்கிறதான தேவையில்லாதவைகளை பொறுக்கி போடுவாரு. இப்பொழுது ஆண்டவர் ஜெபம் பண்ண வைக்கிறாரு. நீங்க யாரையாவது குறிச்சு அநியாயமா பேசி இருக்கலாம், யாரையாவது குறிச்சு நீங்க அநியாயமா நினைச்சிருக்கலாம், யாருக்காவது எந்த தீமையை நீங்க யோசித்திருக்கலாம், அநியாயங்கள்ல நீங்க சந்தோஷப்படுகிற நபரா கூட இருந்திருக்கலாம். ஆமென். வேண்டாம். பிறர் வேதனைப்படுகிற அளவுக்கு நீங்க நடந்திருக்கலாம். அந்த அநியாயம் ஒருவேளை தேவனுடைய பார்வையில இருக்கும் என்றால், தேவனுடைய முன்னிலையில நீங்கள் கீழ்ப்படியாத நபரா இருக்கும்படி என்றால், இந்த வேளையில ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு சொல்லி இந்த வேளையில கேட்போமா? 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 கர்த்தர் இன்னைக்கு நம்மளை சுத்தம் பண்ண விரும்புகிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை சரிப்படுத்த விரும்புகிறார். சுகமுள்ள வாழ்வு இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில துளிர்விட தேவன் சொல்லி தருகிற காரியங்கள் இதுதான். உன் தேசத்திலே, உன் வீட்டில் குடியிருக்க முடியாத நிலைமை, உன்னுடைய வீட்டில் குடியிருக்க முடியாத நிலைமை. சில பேருக்கு உங்க ரூமுக்குள்ள போனா, சிலப்போ உங்க வீட்டுக்கு போனா, ஏண்டா இந்த வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லி ஒரு எரிச்சல், ஒரு கோபம், இந்த வீட்டுனாலேன்னு சொல்லி சில வேளையில எங்கெங்கேயோ போனா உங்களுக்கு நிம்மதி வருது. ஆனா உங்க வீடு உங்களுக்கு நிம்மதி இல்லாம, இல்ல சில உங்க வீட்டுக்குள்ள சில ரூம்ல இருக்கும்போது நிம்மதி இல்லாம ஏதோ சில காரியம் உங்க மனசை இடிக்குது. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அநியாயங்கள் மன்னிக்கப்படட்டும். அநியாயம் செய்யாமல் இருப்பாயே. ஆண்டவர் சொல்லுகிறாரு. சிலப்ப நீங்க எதையோ நினைச்சா உங்களால நிம்மதியாகவே இருக்க முடியல. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட காரியத்திற்கு விட தெரியலன்னு சொல்லி நீங்க பல நாள் யோசித்து இருப்பீங்கன்னா, இன்னைக்கு இந்த வேத வசனம் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. பாஸ்டர், இதுவா இருக்கும் அப்படி சொல்லி நீங்க நினைக்கலாம். இல்ல பிரதர், சிஸ்டர், இது கர்த்தர் பேசுகிற நேரம். கர்த்தர் சொல்றாரு, எங்கேயோ ஏதோ விதத்துல செய்திருக்கிற அநியாயம் இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, நம்மளுடைய மனசுல இருக்கிறத கர்த்தர் பொறுக்கி எடுக்கணும் சொல்லி விரும்புகிறார். யாருக்கோ உதவ வேண்டிய நீங்க உதவாம அநியாயம் செய்தவைகள், யாரோ உங்களிடத்துல வந்து கையை நீட்டி உங்ககிட்ட நம்பி கேட்டவைகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தும் செய்யாமல் போன நிலைமைகள் அநியாயம் அல்லவா? அநியாயம் அல்லவா? ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல் சட்டையை கேட்டா கீழ் சட்டையும் சேர்த்து கூடுன்னு சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாம் ஏன் சொல்றேன்? நீங்க புரிஞ்சு கொள்ளும்படிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய மனதுக்குள்ளாய் வார்த்தைகளை போடுகிறார். செய்ய வேண்டிய நீங்க செய்யாம போன காரியம், நடக்க வேண்டிய நீங்க நடக்காம போன அநியாயம், யோசிக்க வேண்டிய நீங்க யோசிக்காம செயல்பட்ட காரியம், இப்படிப்பட்ட அநியாயம் ஒருவேளை இருக்கும்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ என் வாழ்க்கையில் இதெல்லாம் இருந்திருக்கு, நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. என் நிமித்தமாக சிலர் வேதனைப்பட்டிருக்கிறாங்க, என் நிமித்தமாக சிலர் காயப்பட்டிருக்கிறாங்க, என் நிமித்தமாக அநேகர் உடைக்கப்பட்டிருக்கிறாங்க என்று சொல்லி ஒருவேளை இருக்கும்னா, அந்த அநியாயத்தினுடைய வீரியம் இருக்கும்னா, ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு அழுது, இந்த பிரசனம் இருக்கிற நேரத்தில், இந்த பிரசனம் தானே விதைக்காதத அறுக்காதத உங்க வாழ்க்கையில 3 வருஷம் நன்மைகளை பார்க்க வைக்க போகிறது. ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களை மாற்றுங்கப்பா. நெஞ்சில கரங்களை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் குற்றங்கள் குறைவுகளை கர்த்தர் மன்னித்து, ஆண்டவரே நான் செய்திருக்கிற அநியாயங்களை கர்த்தர் மன்னித்து, நான் உமக்கு பயப்படுகிற பிள்ளையாய் நான் வாழ விரும்புகிறேன், சுகமாய் வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே நீ தருகிற ஆசீர்வாதத்தை நான் இழக்க விரும்பல. நீ தருகிற 3 ஆண்டவரே வருஷத்தினுடைய நன்மைகளை நான் பெறாம பயிரக்கூடாது. ஆண்டவரே நான் பெறாம பயிரக்கூடாது. இந்த 3 வருஷத்தினுடைய அனுபவத்தை என்
வாழ்க்கையில நான் பெறணும். தேசத்துல சுகமாய் தங்கி இருக்கணும். என் குடும்பத்துல, என் சபையில நான் சுகமாய் தங்கி இருக்கிற ஒரு ஆண்டவரே வாய்ப்புகளை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி தருவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் நம்மளோடு பேசி இருக்கிறார். நீ தேசத்துல சுகமாய் தங்கி வாழுவதற்கு, குடும்பமாய் சுகமாய் தங்கி வாழ்வதற்கு, சபையில சுகமாய் வாழுவதற்கு கர்த்தர் செய்ய சொன்ன காரியம் கீழ்ப்படிதல். அவர் சொன்னதை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு விடாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையில பிறனுக்கு அநியாயம் செய்யாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையில எண்ணங்களில, சிந்தனைகளில, செயல்களில தூய்மை உள்ளவர்களாய் காணப்படும். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நல்லவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எபினேசரே, எபினேசரே. எபினேசரே, எபினேசரே. சுமந்தியவரே, எபினேசரே, எபினேசரே. என் நினைவா இருப்பவரே, எபினேசரே, எபினேசரே. இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே. என் நினைவா இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீர நன்றி. சத்தமா நன்றி, நன்றி, நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல அல்ல. எபினேசரே, எபினேசரே. இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே. என் நினைவா இருப்பவர், எபினேசரே. சத்தத்தை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, உங்களை மறக்காத ஆண்டவர், சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். எபினேசரே, எபினேசரே. என் நினைவா இருப்பவர். கையெடுத்து கும்பிட்டு நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. எங்க நம்மளை வச்சிருக்கிறாரு. நன்றி, நன்றி, நன்றி. ஓ, நன்றி. சுமந்தீரே நன்றி, 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 நன்றி.
சுமந்தீரே நன்றி 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 கருப்போல் சுமந்தீரே நன்றி. கடைசியாக நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 கருப்போல சுமந்தீரே நன்றி. கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு வாய்களை திறந்து நன்றி ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் ஆமே நல்லா கரங்களை தட்டி ஆவியில வாய்களை திறந்து அப்பா எபினேசரே உமக்கு நன்றி 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 நன்றி. சத்தத்தை உயர்த்தி நல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி. என் நிலைமைகளை மாற வைக்கிறவர், எனக்கு 3 வருஷம் நன்மைகளை என் தேவன் எபினேசர் ஆண்டவரே ஒரு தகப்பனை காட்டிலும் மேலான அன்பு வைத்தவர். என்னுடைய இருதயத்தில் ஆண்டவரே உம்முடைய இருதயத்தில் என்ன வைத்து சுமக்கிற ஆண்டவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், அவர் திட்டங்களை தீட்டுகிறவர், அவருடைய தீர்மானங்கள் பெருசு, அவர் ஒழுங்கு கிரமமாய் செய்கிற தேவன். இதோ அவர் சீக்கிரமாய் நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை நடப்பித்து கொடுக்கிற ஆண்டவர். கரங்களை தட்டி நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் சீக்கிரமாய் நடக்க போகிறதற்காக நன்றி என்று சொல்லி விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் தேவனுடைய ஆண்டவரே எபினேசருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஒவ்வொரு நன்மைகளும் சீக்கிரமாய் பெற கர்த்தர் கிருபை செய்வீராக. சுகம் தங்கி இருப்பதாக, இயேசுவின் நாமத்தினால சுகம் தங்கி இருப்பதாக. நாட்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் யாவரும் இந்த வார்த்தையின் பிரகாரமாய் சுவாசித்து இந்த வார்த்தையினுடைய பூரணங்களை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. வேத வசனம் இல்லைன்னா எங்க வாழ்க்கையில சுவாசம் இல்லை. இந்த வசனத்தை நாங்க கண்ணால பார்த்து காதால கேட்டது மாத்திரமல்ல, எங்க இருதயத்துல வச்சு அதை நாங்க செயல்படுத்த போறோம். எங்களையே நீங்க இருதயத்துல வச்சிருக்கிற ஆண்டவர் எங்களுக்கு சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி தாழ்த்துகிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லார் மேலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உச்ச தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் தெளிக்கப்பட்டு ஆண்டவரே புதிதாய் வந்திருக்கிறவர்கள், ஆண்டவரே திருமண நாள் ஆண்டவரை கொண்டாடுகிற பிள்ளைகள், ஆண்டவரே இந்த நாட்கள் இந்த வாரங்களில் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று காணப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தீர்மானங்களில் உம்முடைய பலத்த கரம் காணப்பட்டும். ஆணி பாய்ந்த கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல தங்கி தாபரிப்பதாக தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியங்களும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் வார்த்தைகளை கொடுத்த தேவனுடைய வார்த்தையினுடைய திடன் சுகம் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாய் ஆண்டவரை தங்கி தாபரித்து பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென். ஆமென்.